இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், வேக போட போகிறேன், போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் குக்கரில் தான் வேக போட போகிறேன். அப்போ தான் சீக்கிரம் வேகும், அதனால் குக்கரில் வேக போட போகிறேன். எங்கள் வீட்டில் சலாடை பார்த்தீங்களா பிஞ்சு போச்சு, புதுசு வாங்கணும். எங்கள் கோயில் விசேஷம் வருது, அதில் தான் ஒன்று வாங்கணும். இங்கே யாருங்க பிஞ்சு போச்சு, நான் இதில் தான் சளிக்க போகிறேன். மாவு பாருங்க நல்லா சளிச்சு எடுத்துட்டேன். கொஞ்சமாக சால்ட்டு போட போகிறேன், பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிணையறதுக்கு கஷ்டம், முடையாக இருக்கிறது மாவு பிணையறது. நல்ல பிணையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இருங்க பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா மாவு பிணைஞ்சிட்ட உடனே அருமையாக பிணைஞ்சிட்டேன். அப்போ தான் நல்லா சப்பாத்தி வரும், இல்லாட்டி நல்லா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா பூவாட்ட வெந்துடணும், வெந்தாத்தான் குருமா அருமையாக இருக்குது. சரிங்களா, இருங்க தாளிச்சு விடும்போது காமிக்கிறேன். இப்போ நான் எப்படி குருமா வைப்பேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்பாத்திக்கு நான் எப்படி வைப்பேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சட்டி வச்சு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, 2 கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் நான் வந்து 1க்கு 2 தான் வணக்குவேன், ஃபுல்லாக வணக்க மாட்டேன். இந்த குருமாவுக்கு ஒரு சின்ன தக்காளி போட்டுக்குவேன். தக்காளி போட்டு 1 நிமிஷம் இல்லாட்டி 1/2 நிமிஷம் தான் வணக்குவேன், ரொம்ப நான் வணக்கிட மாட்டேன். வணங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு ஊற்ற போகிறேன். உருளைக்கிழங்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இருங்க வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு உப்பு போட்டு எல்லாம் கலக்கி வச்சுட்டேன். நான் வந்து வணக்கும் போது மல்லித்தலை கருவேப்பிலை தலை போடல, நான் பச்சையாகத்தான் போடுவேன். இந்த குருமாவுக்கு வந்து நான் பச்சையாக போட்டுக்குவேன். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க, சூப்பராக அருமையாக இருக்கும். சரிங்களா, இருங்க நான் காமிக்கிறேன். உருண்டை பிடிச்சிட்டுக்கிறேன். நான் பாருங்க சின்ன சின்னதாக தான் உருண்டை பிடிப்பேன். இந்த குருமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணல. வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, மல்லி, கருவேப்பிலை, உப்பு, இவ்வளோதான் நான் போட்டிருக்கிறேன். வேறு எதுவுமே நான் கலக்கலை. நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்குது. சப்பாத்திக்கு நிறைய வெரைட்டியாக குருமா வைப்போம். இன்றைக்கி வந்து நான் இப்படி வச்சுருக்கிறேன், நீங்களும் ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள். ஆகட்டு காமிக்கிறேன். குருமா பாருங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக கொதிச்சுட்டு இருக்குதுன்னு, அருமையாக இருக்குது இந்த குருமா. இப்போ பார்த்தீங்கன்னா குருமா ரெடி ஆகிட்டு இருக்குது. சப்பாத்தி போட்டு போகிறேன். இருங்க போட்டுட்டு காமிக்கிறேன். குருமா பாருங்க சிறப்பாக ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த பக்கம் சப்பாத்தி வெந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குருமா ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, எங்கள் குருமாலாம் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, நடுத்தரமாக தான் நான் வைப்பேன். அப்போ தான் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இருங்க காமிக்கிறேன், தெரிய மாட்டேங்க. பார்த்தீங்கன்னா குருமா இப்படி தான் வைப்பேன் நான். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டேன்ட்டு, அருமையாக ரெடி பண்ணிட்டேன். ஒன்று மட்டும்தான் இதில் வச்சுருக்கிறேன் நான். சரி உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். குருமா ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்க, சப்பாத்திக்கு நான் வைக்கிற குருமா அருமையாக இருக்கும். இருங்க சூடாக இருக்குது, இருங்க சூடாக இருக்குது சப்பாத்தி குருமாவு. சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையாக இருக்குதுங்க குருமா. நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள், வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நானும் வெரைட்டியாக வைப்பேன். இன்றைக்கி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அடுத்த டைம் வைக்கும்போது நான் குருமா வேறு மாதிரி வச்சு காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள், சப்பாத்தி குருமா, வெங்காயம் அப்படியே இருக்குது. அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன். சரிங்களா? நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.